யூஜிடிஆர்பி எழுதியுள்ள அனைத்து தேர்வர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இப்போ நம்ம வந்து ரிசல்ட் அப்டேட்ஸ் வந்து இப்போ என்ன அப்படின்னா, நம்மளுடைய குழுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா, நேற்று திருச்சியில் ஆசிரியர் மனசு அப்படின்ற அந்த அமைப்பு கூட வந்து கவர்மெண்ட்டோடையது. அந்த அமைப்பில் வந்து இருக்கிற முக்கியமான வந்து அரசு அதிகாரி வந்து சந்திக்க வந்து போனாங்க. அவங்கள வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரலாம் வெயிட் பண்ணால் அவங்கள வந்து சந்திக்க வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளுடைய கோரிக்கை மனு, அதாவது விரைவில் அந்த தேர்வு முடிவு வந்து வெளியிடணும். ரெண்டாவது, நம்மளுக்கு இந்த வேக்கன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தொலைபேசியில் அவங்களே வந்து தொடர்பு கொண்டு நம்ம குழுலேருந்து போனவங்க கூட வந்து பேசியிருக்காங்க. அந்த தகவல் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஏன் டிலே ஆகுது அப்படின்னா, நம்ம அப்ஜெக்ஷன் கொஷின்ஸ் வந்து போட்டதுக்கான ஆன்சர்ஸு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதாவது வந்து ஸ்டார் கொஷின்ஸ் வந்து கொடுக்குறது, 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறது, அதை பற்றி முடிவு இன்னும் வந்து சரியாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க. அது வந்து ஒரு காரணமாக டிலே பண்ணுறதுக்கு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க வந்து நம்மளை என்ன டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ரிசல்ட்டை பற்றி நீங்கள் வந்து கேட்கணுன்னா டிஆர்பி தான் டைரெக்டாக வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு வந்து கேட்கணும். டிஆர்பி கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் கேட்குற அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து பண்ணணும், அது அவங்களுடைய கடமை. அதனால் நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த டிஆர்பி போர்டே வந்து அணுகிறது நல்லது அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த டிஆர்பி வந்து போயிட்டு டிபிஐயில் டைரெக்டாக வந்து டிஆர்பி அங்கே இருக்கிற பர்சன்ஸே வந்து கேட்குறதுக்கு அதுக்கு வந்து ஒரு குழு வந்து ரெடி ஆகிட்டே வந்து இருக்குது. நேரடியாக போய் சந்திக்கிறதுக்கும் அந்த போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கேட்குறதுக்கும் வந்து இருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த போஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க தெரியல. அந்த கேஸு 400 பேர் கேஸ் வந்து இன்றைக்கி வந்து டுடே வந்து விசாரணைக்கு வருது அப்படின்றாங்க. அந்த 400 பேர் கேஸை பற்றி நம்ம வந்து எதுவும் கவலைப்பட தேவையில்லை. அதை சும்மா வந்து அந்த கேஸுன்னு வந்து சொல்லி ஒரு பில்டப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா 400 பேர் கேஸுக்கு முன்னாடி எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே ஏற்கனவே வந்து 650 பேர் போட்ட கேஸே வந்து உடச்சி அதுக்கப்புறம் தான் டிஆர்பி வந்து நம்மளுக்கு எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து கொடுத்தாங்க. அப்போ அந்த 650 பேர் கேஸ் போட்டு அவங்களுக்கும் ஒன்றும் ஆகலை, இந்த 400 பேர் கேஸ் போட்டதுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது வந்து கிடைக்குமா சொல்யூஷன்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்காது. அதாவது நீதிமன்றம் எப்பயுமே வந்து இந்த கேஸ் போட்ட 400 பேரையும் நம்ம தேர்வு எழுது 40,000 பேரையும் சமத்தளத்தில் தான் வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நியாயம், ஒரு தீர்ப்பு, நம்மளுக்கு ஒரு தீர்ப்பு கண்டிப்பாக வந்து வராது. அவங்க அந்த 400 பேருக்கு வந்து வேலை கொடுக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, மீதி இருக்கிறவங்க எல்லாம் அதே கேஸ் வந்து முன்னுதாரணமாக வந்து வச்சு நாங்களும் அதே பேட்சில் தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கும் அதே மாதிரி வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை வச்சு திருப்பி வந்து இந்த கேஸ் திருப்பி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லா வந்து தெரியும். அதனால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு வந்து கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த கேஸ் வந்து பார்த்தோன்னா 400 பேர் கேஸ் வந்து இன்றைக்கி விசாரணை வருதுன்றாங்க. அது கண்டிப்பாக வந்து தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன், தள்ளுபடி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுவும் வந்து என்ன ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சைட்லேருந்து அந்த நிறைய வந்து அவங்க ஆசிரியர் மனசில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய கொஷின்ஸ் வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி முடிவு எடுக்கிறதுக்கு வந்து ஒரு காலதாமதம் வந்து ஏற்படுது. அதை பற்றி சரியான முடிவு வந்து எடுக்க முடியாததுனால தான் ரிசல்ட் வந்து டிலே ஆகுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தேர்வுகளில் அந்த குழுவில் வந்து இருக்கிறவங்க வந்து இப்போ செகண்டரி நம்மளுக்கு வந்து எதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா, டிபிஐயில் வந்து போயிட்டு டைரெக்டாக வந்து டிஆர்பியை வந்து கேட்குறதுக்கு. இப்போ ஹெல்ப்லைனில் வந்து நம்மளுக்கு ஒரே தகவல் தான் ஹெல்ப்லைனில் வந்து கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ப்ராசஸில் இருக்குது அந்த ஒரு தகவல் மட்டும்தான் ஹெல்ப்லைன்லேருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது. அதனால் நம்ம தேர்வர்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வு டிபிஐயில் அடுத்த மாதம் வந்து டேட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் யார் வராங்க அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டிபிஐயில் நேரடியாக வந்து அடுத்த மாதம் வந்து மீட் பண்ணுறது உறுதி. போயிட்டு நேரடியாகவே கேட்க போகிறாங்க. இவங்க வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பொறுத்துன்னு தான் வந்து பார்க்கணும். ஓகே, நன்றி.